கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. யாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார்? ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். என்ன சூழ்நிலை சந்தர்ப்பம் சொல்லி பார்க்கும்போது சாராளுக்கு குழந்தை இல்லை. அதனால் ஆபிரகாமுக்கிட்ட சொல்லி நீ ஆகாரோட சேர்ந்துக்கோ, ஆகாரை சேர்த்துக்கோன்னு சொன்னப்போ ஆகாரோட ஆபிரகாம் சேர்ந்ததுனால இஸ்மாயில்னு சொல்லி ஒரு குழந்தை பிறந்துட்டான். குழந்தை பிறந்ததுனால என்னாச்சுனாக்கா தன்னுடைய எஜமாட்டி நாச்சியாரை ஏளனமாக நினைக்கிறா இவ வேலைக்காரி. அதனால் சாராள் ஆபிரகாம்கிட்ட சொல்லி கொஞ்சம் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து இந்த குழந்தையும் தாயும் அனுப்பிவிட வீட்டை விட்டு. அப்படி தண்ணீரும் அப்பமும் பெற்றுக்கொண்டு ஆகார் குழந்தை எடுத்துகிட்டு வனாந்தரத்துக்கு போயிடுறா. போகிற இடத்துல தான் தண்ணீர் தீர்ந்து போச்சு, அப்பமும் காலி ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்யணும், ஒரு சோறு செடி கழிய போட்டுட்டு குழந்தை அழுகுறத நான் பார்க்க மாட்டேன்னு தூரமாக இருக்கிறான். அப்போ தான் அங்கே சொல்கிறார் ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்து ஒரு துறவை காண்பிக்கிறார். அந்த துறவை காண்பித்து தண்ணீர் மொண்டு குழந்தை கொடுன்னு. அப்போ தான் போயிட்டு அந்த ஆகார் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி குழந்தை கொடுத்து குடித்தாங்க. அதான் அந்த சமயத்தில் தான் அவளுடைய கண்களை திறந்தார். சவுல் ஆண்டோடைய பிள்ளைகளை கொலை செய்து கொண்டு இருந்தான். அப்படி தமஸ்கு போகிற வழியில் தான் கர்த்தர் அவனை சந்தித்தார். 3 நாள் குடியாமலும் புசியாமலும் இருந்தான். ஞானசானம் எடுத்த பிறகு பார்க்குறான், அவன் கண்களிலிருந்து மீன் செதுகள் விழுந்தது. கர்த்தர் சவுலுடைய கண்களை திறந்தார். பவுலாய் மாறினான். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்தார். பவுலுடைய கண்களை கர்த்தர் திறந்தனால கிட்டத்தட்ட 14 நிருபங்கள் எழுதும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீர கண்களை மாத்திரமல்ல ஆன்ம கண்களையும் திறக்கிறவராக இருக்கிறார். மனக்கண்களை திறக்கிறவராக இருக்கிறார். அதான் குருடையின் கண்களை திறக்கிறவர் சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆக இந்த பகுதியில் ஆகாருடைய கண்களை திறந்தார். இன்றைக்கு அநேகருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்குது, மனக்கண்கள். சாத்தான் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டு இருக்கிறான். அவர்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கும்படி நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும், செபிக்கணும். செபிக்கும்போது கர்த்தர் அவருடைய மனக்கண்களை திறப்பார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு நாம் இதன்படி நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆகாரின் கண்களை திறந்த தேவன் இன்றைக்கு அநேகருடைய மனக்கண்கள் சாத்தான் குருடாக்கி போட்டு இருக்கிறான். அவர்களுடைய கண்கள்லாம் திறக்க முடியாது. செபிக்கிறேன், பலப்படுது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.